பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உயர்தர மாணவர்களே, இன்றைய பாடத்தில் ஹவாரிஜுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாடத்திட்டத்தில் 2ஆம் அலகு இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் என்ற தலைப்பில் ஈமானுக்கு முரணான பிரிவுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹவாரிஜுகள் பற்றி நாங்கள் கற்கின்றோம். அந்த வகையில்தான் நாங்கள் இன்று ஹவாரிஜுகள் தொடர்பான அடிப்படையான விளக்கத்தை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். முதலில் ஹவாரிஜுகள் என்றால் யார், கருத்து என்ன என்பதை பார்ப்போம். மொழி கருத்திலே, அரபு மொழியிலே ஹரஜ என்ற சொல்லிலிருந்து தோன்றியது தான் ஹாரிஜ், வெளியேறி சென்றவர், ஹவாரிஜ், வெளியேறி சென்றவர்கள் என்ற கருத்து. எனவே அடிப்படையில் வெளியேறி சென்றவர்கள் என்ற மொழி கருத்தை ஹவாரிஜுகள் என்ற சொல் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வழக்கில் அல்லது பரிபாசையில் பெரும் பாவம் செய்தவர் காபிராவார் என்ற கருத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டும் பிரிந்து அதற்கு எதிராக செயற்பட்ட அல்லது செயற்படுகின்ற பிரிவினர் ஹவாரிஜுகள் என்ற பதம் குறிக்கிறது. எனவே பெரும் பாவம் செய்தவர் காபிர் என்ற கருத்தில் பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு கூட்டத்தினர் ஹவாரிஜுகள் என்று நாங்கள் சுருக்கமாக அடையாளப்படுத்த முடியும். இன்னும் சில அறிஞர்கள் இஸ்லாமிய ஹிலாபத்திலிருந்து, இஸ்லாமிய தலைமைத்துவத்திலிருந்து பிரிந்து சென்ற பிரிவினரையும் இவ்வாறு அழைப்பார்கள். பொதுவாக இந்த கருத்தை நாங்கள் சொல்ல முடியும். அடுத்து மாணவர்களே, ஹவாரிஜுகளுக்கான வேறு பெயர்கள். ஹவாரிஜுகள் என்ற சொல்லை அவர்கள் தங்களை அழைத்து கொள்ள பயன்படுத்தவில்லை. இந்த பெயர்கள் அவர்களை குறிக்க வரலாற்றில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜமாஅத்துல் மூமினின் ஹவாரிஜுகள் பொதுவாக தங்களை இவ்வாறு தான் அடையாளப்படுத்தினார்கள். அஹ்லுன் நஹர்வான், அவர்கள் குடியேறிய இடத்தை அடிப்படையாக வைத்து இந்த பெயரும் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருந்தது. ஹரூரியூன்கள், அவர்கள் ஹரூரியா என்ற இடத்தில் புரட்சி செய்ததால் இந்த பெயர் அவர்களுக்கு வந்தது. முஹக்கிமாக்கள், சட்டம் கோரியவர்கள், அதாவது அல்லாஹ்விடம் தீர்ப்பு கோரியவர்கள், இங்கே இந்த கருத்திலே இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதேபோல் ஷுராத், அரபு மொழியிலே ஷுராத் என்று சொன்னால் நேரடி கருத்து விற்றவர்கள், அதாவது தங்கள் ஆன்மாக்களை, உயிர்களை அல்லாவுக்காக விற்றவர்கள் என்ற கருத்தில் அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டனர். அல்மாரிகா, மார்க்கத்தை விட்டும் விரைவாக வெளியேறி சென்றவர்கள். இது ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவர்களை இப்பெயர் கொண்டு அழைத்தார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். எனவே இந்த பெயர்கள் அவர்கள் அழைத்து கொண்ட பெயர்களும் இருக்கின்றன. ஏனையோர் இவர்களை சுட்டுவதற்காக அழைத்த பெயர்களும் இதிலே அடங்கியிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவர்களுடைய தோற்றமும் வளர்ச்சியும் சம்பந்தமாக மாணவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல கருத்துக்கள் இருந்தாலும் மிகவும் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக நாங்கள் இதனை சொல்ல முடியும். ஹிஜ்ரி 37 முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் சிஃபின் யுத்தம் நடந்தது. எனவே இந்த யுத்தத்தில் இரு பிரிவினரையும் சேர்ந்த ஒரு குழு தீர்க்கமான முடிவெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டது. இந்த யுத்தம் நடைபெறும் போது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தூமத்துல் ஜெந்தல் என்ற இடத்திலே இந்த சமாதான பேச்சுவார்த்தை இடைநடுவே உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிய விடயத்தில் நடுவர்களின் தீர்ப்பை ஏற்க முடியாது என கூறி ஒரு பிரிவினர் தம்மை தனியான ஒரு குழுவாக பிரகடனப்படுத்தி அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து படையிலிருந்து 12,000 பேர் அளவிலான இந்த குழுவினர் வெளியேறி சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் இறை தீர்ப்பை விடுத்து மனித தீர்ப்பை ஏற்று பாவம் செய்தனர் என்று இவர்கள் கூறி பிரிந்து சென்றனர். எனவே ஹவாரிஜுகளை பொறுத்தவரையில் சிஃபின் யுத்தத்தை அடிப்படையாக வைத்து இவர்கள் பிரிந்து சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களிடம் சேர்ந்திருந்தார்கள் ஆரம்பத்தில். பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் உடைய தரப்பினர்
குர்ஆன் பிரதிகளை ஈட்டி முனையிலே தூக்கி பிடித்து சமாதானத்துக்கு வரப்போகிறோம் என்று தோல்வி அடைகின்ற சந்தர்ப்பத்திலே சொன்னபோது அலி ரலியல்லாஹுடைய தரப்பினருக்கு வேறு வழி இல்லாமல் அந்த சமாதானத்தை ஏற்க வேண்டிய நிலை உருவானது. எனவே சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று 2 தரப்பினர் பங்கு பற்றுதலோடு தூமத்தில் ஜந்தல் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. எனவே ஹவாரிஜிகளுடைய நிலைப்பாடாக இருந்தது, இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிருக்க கூடாது. ஏனெனில் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டவர் அலி ரலியல்லாஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு தகுதி இல்லாத ஒன்றை கோரினார்கள். எனவே அவர்களும் ஆட்சியாளராக தன்னை அறிவித்துக் கொண்டார்கள். ஏற்கனவே ஒரு ஆட்சியாளர் இருக்கும் போது இன்னொரு ஆட்சியாளர் கிலாபத்தை உருவாக்க முடிந்தால், யாராவது முனைந்தால் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான நிலைப்பாட்டிலிருந்து இந்த ஹவாரிஜுகள் தங்களை உருவாக்கி கொண்டனர். எனவே மாணவர்களே, சிஃபின் யுத்தத்தில் சுருக்கமாக சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டதால் அவர்களோடு முரண்பட்டு கொண்டு இவர்கள் பிரிந்து சென்றார்கள். ஆரம்பத்தில் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவாக இருந்தாலும் பின்னர் அவர்கள் தனியான கொள்கைகளை வகுத்து கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுடைய நிலைப்பாட்டை பார்த்து சத்திய வார்த்தைக்கு தவறான அர்த்தம் கொடுத்தோர் என்றார். இவர்கள் குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டித்தான் அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து இவர்கள் பிரிந்து சென்றார்கள். இவர்கள் தங்களுடைய தலைவராக அப்துல்லா இப்னு வஹப் அர்-ராசிவி என்பவரை நியமித்துக் கொண்டார்கள். பின்னர் நஹர்வான் என்ற இடத்திலே அதனை மத்திய தளமாக கொண்டு அவர்கள் செயற்பட்டனர். சஹாபாக்களை பற்றி அவர்களுக்குள்ளே நியாயமாக எடுத்து பேசிய அப்துல்லா இப்னு ஹப்பாப் என்பவரையும் அதேபோல் அவருடைய மனைவியையும் கர்ப்பவதியாக இருந்த அவருடைய மனைவியையும் கொடூரமாக கொலை செய்தார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் இவர்கள் அத்துமீறி சென்ற இந்த ஹவாரிஜுகளோடு நஹர்வான் என்ற இடத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு யுத்தம் செய்ய நேரிட்டது. எனவே அவர்கள் ஒரு கொள்கை அளவில் முரண்பட்டு பிரிந்து சென்றால் வேறு விடயம். ஆனால் இவர்கள் சஹாபாக்களை பற்றி மிக மோசமான கருத்துக்களை பரப்பியதோடு சஹாபாக்களை பற்றி அவர்களுக்கு ஆதரவாக கதைத்தோரை கொடூரமாக கொலை செய்ய முயற்சித்தார்கள். எனவே இவ்வாறு அத்துமீறி சென்றதால் இவர்களுடன் யுத்தம் செய்வதற்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நேரிட்டது. நஹர்வான் என்னும் இடத்தில் இந்த யுத்தம் நடைபெற்றது. சுமார் 2000 பேரை தவிர அவர்கள் சரணடைகிறார்கள். அவர்களை தவிர ஏனையோர் அனைவரும் கொலை செய்யப்பட்டனர். ஆரம்பத்தில் இது ஒரு அரசியல் இயக்கமாக இருந்து பிறகு சமய சிந்தனைகளை, அகீதா கோட்பாடுகளை இணைத்து கொண்டு இவர்கள் வளர்ச்சி கண்டிருந்தனர். எனவே மாணவர்களே, இது இவர்களுடைய தோற்றம் வளர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். ஹவாரிஜுகளை பொறுத்தவரையில் இவர்கள் தங்களுக்குள்ளே பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே அஸ்ரக்கி அல்லது அசாரிக் என்ற பெயரில் நாஃபி இப்னு அஸ்ரக் என்பவரை பின்பற்றுபவர்கள். இவர்களும் கடுமையான கொள்கைகளை பின்பற்றினார்கள். காபிர்கள் குழந்தைகளும் நரகம் புகுவார்கள் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். ரஜும் மற்றும் கல்லெறிந்து கொள்ளுதல் மற்றும் அவதூறுக்கான தண்டனைகளை இவர்கள் மறுத்தார்கள். சகல திருட்டுக்கும் ஒரே தண்டனை, பெரிதோ சிறிதோ அனைத்துக்கும் ஒரே தண்டனை வழங்க வேண்டும் போன்ற கருத்துக்களை இவர்கள் கொண்டிருந்தார்கள். அடுத்தது நஜ்தியா அல்லது நஜ்தாத் என்ற பிரிவினர். நஜ்த் இப்னு ஆமிர் என்பவரை பின்பற்றியவர்கள். ஒரு முஸ்லிம் ஹலால் ஹராம் பற்றி அறியாமல் இருப்பது குற்றமல்ல என்கின்றார்கள் இவர்கள். ஒருவன் பாவத்தில் பிடிவாதம் காட்டினால்தான் காபிராகி விடுகின்றான் என்று இவர்கள் வாதிட்டார். அஸ்ஸஃபரியா என்ற பிரிவினர் ஜியாத் இப்னு அஸ்ஃபர் என்பவரை பின்பற்றியவர்கள். மாற்று நம்பிக்கை கொண்டோரது பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற கடும் போக்கான தவறான கொள்கையில் இவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் அல் அஃபாலியா என்பது அப்துல்லா இப்னு அஃபால் என்பவரை பின்பற்றியவர்கள். இவ்வாறு இவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து சென்றார்கள். அவர்களுள் முக்கியமான சில பிரிவினரே இவர்கள். ஹவாரிஜுகளுடைய ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற ஹவாரிஜுகளுடைய கோட்பாடுகளாக நாங்கள் முக்கியமாக பின்வரும் விடயங்களை முன்வைக்கலாம் மாணவர்களே. முதலாவது சௌரத், புரட்சி, அநியாயக்காரர். அதே போல பெரும் பாவம் செய்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சி செய்வது கடமை என்று இவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவர்களுடைய பார்வையில் அலி ரலியல்லாஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இவர்கள் எல்லோரும் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் என்று இவர்கள் சொன்னார்கள். குறைந்தது 40 பேர் இவ்வாறான ஆட்சிக்கு எதிராக
ஒன்று சேரும்போது இது கடமை என்று கூறுகின்றார்கள். இதனை அவர்கள் ஹத்து ஷிராத் என்று அவர்கள் அழைக்கிறார். அதாவது 40 பேருக்கு குறையாத தொகையினர் இருக்கும்போது ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் கருதினார். இதனால் தான் ஹவாரிஜ்கள் இஸ்லாமிய வரலாற்று நெடுகிலும் கிலாபத் நெடுகிலும் பல ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அப்பாசியருக்கு எதிராக, உமையாக்களுக்கு எதிராக, இவ்வாறு பலருக்கு எதிராகவும் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் போராட்டம் நடத்திய வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். இந்நம்பிக்கை காரணமாகவே வரலாற்று நெடுகிலும் இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சி செய்திருக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது ஆட்சியாளர்கள் தொடர்பான இவர்களுடைய கருத்து கோட்பாடு. இவர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதேபோல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆரம்ப ஆட்சி இவற்றை அங்கீகரிக்கிறார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஆட்சியை முழுமையாகவும், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் ஆரம்ப பகுதியையும் இவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் அவர்களை சார்ந்தோரும் காவிர்கள் என்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களும் அவர்களை சார்ந்தோரும் காவிர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த குஃபுர், இந்த நிராகரிப்பின் தரம் பற்றி அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடு உள்ளது. ஜமல் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களையும், சிஃபின் யுத்தத்தில் கலந்த நடுவராக இருந்த அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரையும் இவர்கள் காவிர் என்று தீர்ப்பளிக்கிறார்கள். மூன்றாவது தலைமைத்துவம் தொடர்பான அல்லது ஹிலாபத் இமாமத் தொடர்பான. பொதுவாக அஹ்லு சுன்னாக்கள் வழிவந்தோர் ஹிலாபத் என்றும் தங்களுடைய தலைமைத்துவத்தை ஷியாக்கள் இமாமத் என்றும் அவர்கள் அழைக்கிறார்கள். தலைமைத்துவத்தின் போது குடும்பம், பரம்பரை, நிறம், மொழி, அரபி, அஜமி என்ற வேறுபாடு பார்க்கக்கூடாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். இமாமத் என்பது, இமாமாக வருவது என்பது மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒன்றல்ல என்று ஷியாக்களுக்கு எதிராக இந்த கருத்தை கொள்கிறார்கள். முஸ்லிம்களில் கலீஃபா குறைஷிகளில் இருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் இவர்கள் வலியுறுத்தினார்கள். நான்காவது பெரும்பாவம் செய்தோர் பற்றிய நிலைப்பாடு. பெரும்பாவம் செய்தவர்கள் காவிர்கள் என்ற கருத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். மாணவர்கள், உங்களுக்கு தெரியும், முஅ்தஸிலாக்கள் குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஹவாரிஜிகள் தெளிவாகவே இவர்கள் காவிர்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் தௌபா செய்து உலகில் மீளாவிட்டால் நரகில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். இவர்களுக்கு மறுமையில் ஷஃபாத் என்பதும் கிடையாது என்பது இவர்களுடைய கோட்பாடு. அடுத்து இவர்களுடைய ஹவாரிஜிகளுடைய கோட்பாடுகளில் ஒன்று தௌஹீத் தொடர்பாக இவர்கள் சொல்லும் கருத்து. அல்லாஹ்வை எந்த ஒன்றுடனும் ஒப்பிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுக்கு சிபத்துகள், பண்புகள் இல்லை என்று மறுத்தனர். இதனடியாக குர்ஆன் படைக்கப்பட்டது என வாதிட்டனர். இந்த விடயத்தில் கிட்டத்தட்ட முஅ்தஸிலாக்களுக்கு ஒப்பாக இவர்கள் இந்த கருத்தை முன்வைத்தார். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வை காண முடியாது என்று குறிப்பிட்டனர். கிட்டத்தட்ட இந்த விடயத்தில் முஅ்தஸிலாக்களுடைய கருத்தை இவர்கள் கொண்டிருந்தார்கள். நாங்கள் இதனை பார்க்கலாம். ஈமான் கூடி குறையும் தன்மையற்றது என்பதை இவர்கள் சொன்னார்கள். ஈமானுடன் செயலும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவன் காவிராக மாறிவிடும். எனவே ஈமான் எப்போதும் ஒரே தரத்தில் இருக்கும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருந்தது. அடுத்து வேறு சில சிந்தனைகள் இவருடைய கபரில் வேதனை கிடையாது, மறுமையில் மீசான், சிராத் என்பன கிடையாது. அதேபோல் தம் நம்பிக்கையில் உடன்படாதவர்களோடு இவர்கள் ஜமாத்தோடு தொழ மாட்டார்கள். எனவே மாணவர்களே, இவற்றை நீங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினரோடு அவர்களுடைய எங்களுடைய சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்கவும் உங்களால் முடியும். எனவே இவர்களுடைய புரட்சி பற்றிய கருத்து, எனவே இவர்கள் ஆட்சியாளர்களில் அநியாயக்காரர், பெரும்பாவம் செய்தவர் என்று இவர்கள் அழைத்தவர்கள் பலர் இவ்வாறு அடிப்படையில் இவர்கள் சொல்வது போல் இருக்கவில்லை. இஜ்திஹாத் அடிப்படையில் சஹாபாக்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு வந்தாலும் அவர்களை யாரையும் முஸ்லிம்கள் அஹ்லு சுன்னா ஜமாத்தினர் எப்போதும் அவர்களை பாவிகளாக காண்பதில்லை. அவர்கள் ஏதாவது தவறிழைத்தால் அவர்களுடைய இஜ்திஹாத் விடயத்தில் விட்ட தவறாக பார்ப்பதை அன்றி அதோரை குற்றமாக நாங்கள் யாரும் பார்ப்பதில்லை. சஹாபாக்கள் எல்லோரையும் உயர்ந்த தரத்தில் தான் அஹ்லு சுன்னாக்கள் வைத்து மதிக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஆட்சியாளர்கள் பற்றிய கோட்பாட்டிலும் நாங்கள் முரண்படுகிறோம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லோருடைய ஆட்சியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அவர்கள் குலஃபாவுர் ராஷிதூன், நீதமான வழியில் நடந்த ஆட்சியாளர்கள் என்று அவர்களை சொல்கிறோம். எனவே இவர்கள் அனைவரும் உத்தம சஹாபாக்கள். அவர்கள் உயர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிவந்த உயர்ந்த
தரத்தில் இருப்பவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். எந்த சஹாபாக்களையும் காவிர்கள் என்றோ பாவிகள் என்றோ நாங்கள் அழைப்பது கிடையாது. அதேபோல் தலைமைத்துவம் தொடர்பான இவர்களுடைய கோட்பாட்டை பொறுத்தவரையில் இதில் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. பொதுவாக அஹ்லுசுன்னா வல் ஜமாத்தினர் ஹிலாபத் அடிப்படையில் அந்த தலைமைத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் ஏற்று நடந்ததை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஹிலாபத்துக்கு ஒரு குடும்பமோ அல்லது மொழியோ அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதில் அஹ்லுசுன்னாவினரும் அந்த கொள்கையை கொண்டிருப்பதில்லை. பெரும்பாவம் செய்தவர்களின் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பெரும்பாவம் செய்தவருடைய நிலைப்பாடு முஸ்லிம்களை பொறுத்தவரையில், அஹ்லுசுன்னாவை பொறுத்தவரையில் அவர்கள் பாவிகளாக கருதப்படுவார்கள். அவர்கள் தௌபா செய்து மீண்டால், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னித்து சுவனத்தில், அதே போல் அவர்கள் நரகம் சென்றாலும் என்றோ ஒரு நாள் அவர்கள் அல்லாஹ் தாலா அவனுடைய நாட்டுப்படி சுவனத்துக்கு அவர்களை எடுத்து வருவான். தௌஹீத் தொடர்பான விடயத்திலே ஹவாரிஜிகளோடு ஒப்பிட்டு நோக்கும்போது நாங்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம், அல்லாஹ்வுக்கு தாத் என்பதும் சிஃபாத் என்பதும் தனித்தனியாக உள்ளன. எனவே நாங்கள் இவை இரண்டையும் மறுப்பதில்லை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு என்று நாங்கள் சொல்வதில்லை. அல்லாஹ்வை மறுமையில் மூமின்கள் காண முடியும் என்று சொல்கிறோம். அதேபோல் ஈமானை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களின்படி கூடி குறையும் தன்மை கொண்டது. சில வேளை அமல்கள் அதிகமாக செய்யும் போது ஈமான் கூடும், பாவங்கள் செய்கின்ற பொழுது ஈமான் குறையும். எனவே குறையும் போது கூட்டிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதே போல் ஏனைய விடயங்களை பாருங்கள் மாணவர்களே, கபரிலிருந்து வேதனை ஆரம்பிக்கிறது என்பதுதான் அஹ்லுசுன்னாவினருடைய நிலைப்பாடு. அதே போல் மறுமையில் மீசான், சிராத், இந்த சமய்யாத்தோடு தொடர்பான அம்சங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். எனவே இது நாங்கள் சொன்னது இப்பொழுது ஒப்பீட்டு ரீதியாக அஹ்லுசுன்னாவோடு ஒப்பிட்டு நாங்கள் இந்த கோட்பாடுகளை பார்த்தோம். அடுத்தது ஹவாரிஜிகளுடைய முக்கியமான பண்புகளாக இவற்றை சொல்லலாம். தீவிரத்தன்மை இருக்கும். பாவங்களை இவர்கள் வேறுபடுத்துவதில்லை. எல்லா பாவமும் ஒரே தரத்தில் உண்டு என்று பார்ப்பவர்கள். தீவிரத்தன்மை. அடுத்து கடும்போக்கு. சிறிய தவறு செய்தாலும் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக போர் செய்வார்கள். அதேபோல் எதிர்ப்பு மனப்பாங்கு. எப்போதையும் சமாதானத்துக்கு விரும்ப மாட்டார்கள். போருக்கே தான் அவர்கள் எப்பொழுதும் நாட்டம் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு அடுத்து மேலோட்டமான அறிவு. குர்ஆன் ஹதீஸை மேலோட்டமாக விளங்குவார்களே தவிர அதனுடைய ஆழத்தை, அந்த வசனங்களுடைய நோக்கம், ஷரியாவுடைய நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்தது பிரம்மை. அவர்கள் எப்பொழுதும் ஒரு மமதையில் இருப்பார்கள். சஹாபாக்களை விட தங்களுக்கு அதிகம் தெரியும், அந்த உயர்தரத்தில் இருக்கிறோம் அப்படி என்று அவர்கள் தங்களை அதீத மதிப்பீடு செய்து கொண்டார்கள். அதேபோல் முதிர்ச்சியின்மை. அவருடைய சிந்தனைகள், செயல்களில் இது தெளிவாக தெரிகின்றன. எனவே இதெல்லாம் இவர்களுடைய பண்புகளாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இவர்களுடைய நிலைப்பாடு, ஹவாரிஜிகளை பொறுத்தவரையில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்தவரையில் சஹாபாக்கள் எவ்வாறான கருத்தை கொண்டிருந்தார்கள். ஹவாரிஜிகள் சஹாபாக்களை தெளிவாகவே காவிர்கள் என்று சொன்னாலும் சஹாபாக்கள் இவர்களை திருப்பி காவிர்கள் என்று சொல்லவில்லை. இவர்கள் இறை நிராகரிப்பாளர் அல்லர், காவிர்கள் அல்ல. இவர்களும் அடிப்படையில் முஸ்லிம்களே என்றாலும் எல்லை மீறி சென்ற அநியாயக்காரர்கள், வாலிமூன் என்று தான் இவர்கள் அழைத்தார்கள். இவ்வாறு தான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாக இருந்தது. அவர்களை காவிர்கள் என்று அழைக்காவிட்டாலும் அவர்கள் எல்லை மீறி சென்ற அத்துமீறி துவாத் அல்லது லாலிமூன், அநியாயக்காரர்கள் என்றே அழைத்தார்கள். அதே போல சத்தியத்தை தேடுவதில் தவறிழைத்தவர்கள் என்று குர்ஆன் வசனம், ஹதீஸ்களை அவர்கள் ஆதாரமாக கொண்டாலும் அதற்கான உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரியாமல் வழிகட்டி சென்றார்கள். சிலபோது வரலாற்றிலே சஹாபாக்களுக்கும் இவர்களை எதிர்த்து போரிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாங்கள் பார்க்கலாம். இதற்கு 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று, ஹவாரிஜிகளுடைய அத்துமீறிய செயற்பாடு. ஹவாரிஜிகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல சஹாபாக்களை காபிர்கள் என்று சொன்னார்கள். அதே போல் இவர்கள் சஹாபாக்களை பற்றி உண்மையை சொன்னவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர் என்று பாராது அவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்ய முன் வந்தார்கள். எனவே இவர்கள் அத்துமீறி சென்றதால் இவர்களோடு போரிட வேண்டி ஏற்பட்டது. இதனால் தான் அந்த நஹர்வான் யுத்தம் ஏற்பட்டது என்று நாங்கள் சொன்னோம். அடுத்து சஹாபாக்களுடைய இஜ்திஹாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு குருவினர் குறித்து ஏற்கனவே எச்சரித்திருந்தார்கள்.
வாளேந்தி போராட வேண்டிய குழுவினரில் இவர்களும் இருந்தனர், ரசூல்லா எச்சரித்தவர்கள். எனவே இவர்களை பற்றி இவ்வாறு ரசூல்லா சொல்லி இருந்தார்கள், இவர்கள் வில்லிலிருந்து அம்பு விரைவது போல் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள். இதனால் தான் இவர்களை மாரிக்கா என்ற பெயரில் அழைத்தார்கள். அவசரமாக இஸ்லாத்திலிருந்து வெளியில் போகின்ற ஒரு குழுவாக இவர்கள் இருப்பார்கள். இளவயதுடையவர்களாக இருப்பார்கள். நல்ல வார்த்தை, சிறந்த வார்த்தை பேசுவார்கள். அவர்களது ஈமான் தொண்டை குழியை தாண்டாது, வாயில் மட்டும்தான் இருக்கும். அவர்களை எங்கு காண்பினும் கொலை செய்யுங்கள். இவ்வாறு இஸ்லாத்துக்கு எதிராக முன் வருபவர்கள், இஸ்லாத்தை அழிக்க முன் வருபவர்களாக இவர்களை பற்றி எச்சரித்து சொல்லப்பட்டதால் இவர்களோடு போரிட வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனவே மாணவர்களே, ஹவாரிஜுகள் தொடர்பாக இதுவரை நாங்கள் வந்திருக்கின்ற வினாக்கள் அல்லது மாதிரி வினாக்களை நாங்கள் இவ்வாறு பார்க்கலாம். ஹவாரிஜுகள் என்போர் யாவர்? ஹவாரிஜுகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றி விளக்குக. ஹவாரிஜுகள் பற்றிய சஹாபாக்களின் நிலைப்பாட்டை விவரிக்க. ஹவாரிஜுகளின் பிரதான கோட்பாடுகள் 5ஐ விளக்குக. எனவே மாணவர்களே, இங்கே படித்த விடயங்களிலிருந்து நீங்கள் இந்த கேள்விக்கான விடைகளை எழுத முயற்சி செய்யுங்கள். எனவே இவ்வளவு நேரமும் இந்த பாடத்தை நீங்கள் கலந்துரையாடுவதற்கு ஒத்துழைத்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.